தமிழ்நலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளே பார்த்தோம்னா பார்வை குறைபாடு இருக்குது. கண்ணாடி போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுடுது. போர்டில் எழுதுறது சரியாக படிக்க முடியல. ஸோ பார்வை பார்த்தோம்னா தூர பார்வை, கிட்ட பார்வை, இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிடுது. கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்துடுது. அதே போல் வயசு ஆச்சுனாக்கா கேட்ராக்ட் வந்துடுது. ஸோ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறையில் வருது. ஸோ வயசு ஆச்சுனாலும் கண்ணாடி போடாமல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க முடியும். அதுக்கு நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக பின்பற்றினீங்கன்னா கண்ணாடியே நம்ம போட வேண்டியது இல்லைங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எத்தனை மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறோம்? இன்றைக்கி எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா 4 மணிக்கு 5 மணிக்கு முன்னாடியெல்லாம் எழுந்திரிச்சுக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சூரியன் உதயமாகி அதுக்கப்புறம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி வந்துருச்சு. ஆகையினால இன்றைக்கி காலையில் சூரியன் வருவதற்கு முன்னாடி நாம் எழுந்திரிச்சோம்னா நம்முடைய கண் பார்வை ரொம்ப தெளிவாக உருவாகிறதுக்கு உண்டான சக்தி கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திருக்கும் போது பியூரிஃபைடு ஆக்சிஜன் நம்ம சுவாசத்துக்கு வருது, நம்முடைய ரத்தங்கள் புத்துணர்வு பெறுது, நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகுது, கண் பார்வை தெளிவாக ஆகிறதுக்கு உண்டான சக்திகள் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கிது. நம்பர் 1. அதே போல் சூரியன் பார்த்தோம்னா இளம் சூரியன் ஒரு 6:30 மணிக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் சூரியன். அந்த சூரியனை நீங்கள் கண் கொண்டு நீங்கள் ஒரு நிமிஷமாவது அந்த சூரியனுடைய சக்திகள் என்னுடைய கண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கண் நரம்புகள்லாம் உற்சாகமாகும், நல்ல ரத்தோட்டங்கள் கிடைக்கும். கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் ஏற்படவே ஏற்படாது. கண்கள் நல்ல பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு சக்திகள் நமக்கு கிடைக்குங்க. நம்பர் 3 பார்த்தோம்னா சாப்பாடு முறை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, காலை சாப்பாடு நீங்கள் என்ன டிஃபன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொரியலாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கம்மியும் சாப்பிடக்கூடாது, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரியலை முதல் சாப்பாடாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபனை நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் துவையலாக அரைச்சி கூட டிஃபனுக்கு நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாட்கள், அதிகபட்சம் 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரையினுடைய உன்னத சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள ரத்தங்களில் சேர்ந்து நம்மளுடைய பார்வை, நமக்கு குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பார்வையை தெளிவு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாரம் ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரையிலும் நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி கிடைக்கும். இதே போல் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு நிலையை செஞ்சாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய் குளியல். வாரத்தில் 2 நாள் நம்மளை குளிக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் 2 நாள் நம்ம குளிக்க முடியலனா கூட வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெயை நம்ம தலைக்கு தேய்ச்சி கொஞ்சம் நேரம் நம்ம ஊறிட்டு அதே நெல்லையை நம்ம கண்களுக்கு கூட, சுத்தமான நெல்லையை நம்ம கண்களுக்கு விட்டோம்னா கண்கள் நல்லா தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சக்திகள் கிடைக்கும். கண் நரம்புகள் உற்சாகமாக, ரத்தோட்டங்கள் போகும். ஒரு அற்புதமான இந்த நல்லெண்ணெய் குளியலும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்குவோம். ஆக நம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நாம் இது செஞ்சோம்னா கண் நோயே வராது. கண்ணாடியே நம்ம போட வேண்டியதில்லை. கடைசி வரையிலும் கண் பார்வை தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி நமக்கு கிடைக்கும். இதே போல் நம்ம கண் பயிற்சிகளை ஏற்கனவே நம்ம வீடியோவாக கொடுத்துருக்குறோம். அந்த கண் பயிற்சியை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் கிளிக் பண்ணுங்கள், அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்களுக்கு தமிழ்நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.